தேவ பிள்ளைகள் மத்தியில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதிப்பது என்பது எனக்கு சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் இந்த மாதத்தில் நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் அத்தனையிலும் கர்த்தருடைய கரம் இருந்து இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அது அதிகமாக செய்வாராக. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நான் கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை காண்பித்து கொடுங்கன்னு ஜெபித்த போது ஒரு வசனத்தை காண்பித்தார். அதை எனக்கு நிறைய காரியங்கள் மூலம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களோட பேச சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை இந்த மாதத்துக்கு கர்த்தர் ஒரு பேர் வைக்க சொன்னார். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பேர் வைன்னு சொன்னார். அப்போ அந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவரே பேர் வைக்கணும்னு கேட்டபோது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற மாதம். சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க. அப்படின்னா எங்கேயாவது உங்களை கனவீனம் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தார மத்தியிலையோ வேலை ஸ்தலத்திலையோ எங்கே கனவீனம் ஆயிருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் கனம் பண்ண போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் மேலே இருந்து வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கையை தட்டிடுங்களேன் ஒரு 3 தடவை அல்லேலூயா சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளோட பேசுங்க. வானம் திறக்கப்படுவதாக. பலிபீடத்திற்கும் பரலோகத்திற்கும் நேரடி தொடர்பு வரட்டும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், உங்க வாயாய் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் இந்த வேத பகுதியை நான் ரொம்ப விவரித்து, நீங்க ரொம்ப வேதத்தில் தேறி நாட்கள். எசேக்கியா என்கிற ஒரு நல்ல ராஜா இஸ்ரவேலிலே யூதாவிலே இருந்தார். அந்த ராஜாவுக்கு கவனிங்க 39 வயது தான் ஆகுது. எவ்வளவு வயசு? 39 வயதிலேயே அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய வியாதி வருகிறது. அந்த வியாதி நிமித்தம் அந்த ராஜா மரித்து போகிற சூழ்நிலை வருகிறது. எவ்வளவோ வைத்தியம் பார்க்குறாங்க, முடியல. அவர் வைத்தியத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் ராஜாவுக்கு தீர்க்கதரிசி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ். அந்த தேசத்துக்கே அவர் தான் தீர்க்கதரிசி. ஏசையான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து அரண்மனை நடந்து கொண்டிருக்கிறது. கவனிங்க, அரண்மனை நடந்து கொண்டிருக்கிறது. அரண்மனையில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நேராக உள்ள வந்தாரு. எல்லாம் சொல்றாங்க ஏசையா வந்திருக்கிறாரு. என்ன விஷயமா வந்திருக்கிறாரு? வர சொல்லுங்க. ஏசையா வந்தார். பக்கத்தில் மந்திரிமார்கள், அரசவை சபை உறுப்பினர்கள், பெட்டிஷன் கொடுக்க வந்த எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்க. நேரா வந்தவரு அவரை பார்த்து, எசேக்கியா ராஜா, நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 39 வயசு வாலிபன், 39 வயசு உள்ள ராஜாவுக்கு வேற ஒண்ணுமே பேசல. வந்தாரு, நேரா கையை நீட்டாரு, சொன்னாரு, போயிட்டாரு பாருங்க. இப்ப எசேக்கியாவுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா சொன்ன உடனே தாங்க முடியல. உடனே அரண்மனையில் அப்படியே திரும்பி ஒரு சுவர் பக்கமா அழுவுறார். அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை கண்டேன், நான் உன்னை கேட்டேன். அழகா இருக்கு பாருங்க. வாசிங்க அந்த வசனம், திரும்ப வாசிங்க மகளே. நம்பர் 1 நான் கேட்டேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தேவன் யார் தெரியுமா? கேட்கிறவர். சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்கிற தேவன் மகளே, நீ நான் ஆராதிக்கிற தேவன். நான் கேட்டேன். ரெண்டாவது நான் என்ன பண்ணேன்? கண்டேன். அல்லேலூயா. கண்ணீரை பார்க்கணும்னா டேனி அழுவுறாள்னா நான் கண்ணீரை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். கேட்கிறவர் உன் முகத்தை இந்த மாதம் பார்க்க துவங்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கை இருந்தா நல்லா கை தட்டிடுங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. நோட்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுப்பீங்க எனக்கு தெரியும். இந்த நோட்ஸ் எடுக்கிறது முதல்ல நிறுத்துங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ வீட்டுக்கு போனவொடனே டிபன் சாப்பிடாம என்ன பண்ண போறீங்க? நோட்ஸை பிரித்து பாஸ்டர் இப்படி பேசினாரு, நான் தப்பாத்துக்காதீங்க. இந்த நோட்ஸ் எடுத்து போய் வீட்டில் வச்சு ரெஃபர் பண்ணி ஆராய்ச்சி பார்க்குற ஆள் இருந்தால் கை தூக்காடு. கர்த்தர் சமூகத்தில் சும்மா தூங்கினீங்கன்னா சுழுகு பிடிச்சிரும், இல்லை கை வந்து எதனா ஆகிடும். அல்லேலூயா. ஆமாம் ஆமென் சொல்லுங்க. சொம்மனா ஒரு நோட்ஸ் எடுத்துன்னு வந்துடுறது. என்ன டேவிட்டா சொம்மனா எழுதி கிடக்கிறது. அல்லேலூயா. யூடியூப்ல செய்திக்குது, எப்போ வேணுமோ என்ன அறிவுதை போட்டா வரப்போகுது. அல்லேலூயா. அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எழுதுறன்ற பேர்ல சொல்றதை மறந்துடுவாங்க சிலர். சிலருக்கு தான் சில ஞானம். டிவி பார்த்துக்கிட்டே படிப்பான். பார்த்துக்கிறீங்களா? என்னடா எப்படா இதை படிக்கிறேன், அதை பார்க்குறேன், அதெல்லாம் விசேஷ அறிவு. அந்த மாதிரி சிலருக்கு தான் எழுதும் போது பின்னா பேசுறேன்னு. கவனிங்க, நான் ரொம்ப ஆழமா சிலது பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்டவர் மாத்திரமல்ல, உன் முகத்தை கண்டவர் மாத்திரமல்ல. அடுத்த வசனம் சொல்றாரு, இதோ நான் உன்னை என்ன பண்ண போறேன்? என்ன பாச அர்த்தம்? செயல்பட போறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் கேட்டேன், நான் கண்டேன். இந்த மாதத்துல உன்னை குணமாக்கும்படி, உன்னை சரி பண்ணும்படி, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படி நான் இந்த மாதத்தில் இருந்து உனக்காக செயல்படுவேன். அல்லேலூயா.
எசேக்கியா ஒரு பெரிய மரண போராட்டத்தில், ஒரு கலக்கத்தில், பயத்தோடு, தன் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தேவ மனிதனாகிய ஒரு மனுஷன் வந்து அந்த மனுஷன் கிட்ட பேசுறாரு. எசேக்கியாவை கொண்டு பேசுறாரு. நீ எந்த தேவனை நோக்கி ஜெபித்தாயோ, எந்த தேவனை நோக்கி அழுதாயோ, அந்த தேவன் சொல்றாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தினால், ஒரு அதிசயத்தினால், இந்த மாதம் உனக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையினால். அல்லேலூயா. ஒருவேளை இப்படி சொல்றேன், இங்கே வந்திருக்கிற 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மரணம் வந்து விடும் என்று பயம், உனக்கு எது வந்து விடும் பயம் தெரியல, கடன் மேற்கொண்டுமோ, என் வாழ்க்கையில இது என்ன மேற்கொண்டுடுமோ, அது மேற்கொண்டுடுமோ என்று ஒருவித பயத்தோடு வந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ அங்கலாய்த்து ஜெபித்ததை நான் கேட்டேன், கேட்டது மாத்திரமல்ல, நான் அதை கண்டேன், அதை கண்டது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே நான் செயல்படுவேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் உங்களுக்காய் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மனிதர்கள் உங்களுக்காய் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார். எத்தனை ராஜா, எத்தனை 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 ஊர்ல இருந்து மருத்துவரை வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எத்தனை தேசத்திலிருந்து மருத்துவரை வர வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க எசேக்கியாவை குணமாக்க? அத்தனை மருத்துவரால முடியல. மனிதர்கள் உங்களுக்கு செய்ய முடியாததை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காய் செய்து முடிப்பதை உங்க கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 19:20 வாட்சி பார்த்தீங்கன்னா, அதே 2 ராஜாக்கள் 19:20 அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பினதாவது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ அசிரியா ராஜாவாகிய சனகெரிபித்தின் நிமித்தம் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? நமக்கு இருக்க வேண்டிய விசுவாச அறிவு என்ன தெரியுமா? நான் என்ன ஜெபித்தாலும் கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் மரண போராட்டத்தில் ஜெபித்தாலும் கேட்கிறார், நான் யுத்த களத்தில் ஜெபித்தாலும் கேட்கிறார், நான் வியாதிக்காக ஜெபித்தாலும் கேட்கிறார், என் தேவைக்காக ஜெபித்தாலும் கேட்கிறார். சகோதரியை, நீ கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் கேட்டேன்றாரு. யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வாதமாய் உங்களை வாழ்த்தி சொல்றேன். நீங்க ஜெபித்த எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரியே, உன் ஜெபங்கள் ஒன்று கூட வீணா போகல. இன்றைக்கு ஒரு பயங்கரமான விசுவாச அறிவு உனக்கு வேணும். என்ன அறிவு வேணும் பாஸ்டர்? நான் எது ஜெபித்தாலும், மரண போராட்டத்தில் ஜெபித்தாலும், தேவைக்காய் ஜெபித்தாலும், வியாதிக்காய் ஜெபித்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சமாளிக்க முடியல ஜெபித்தாலும் கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், நேரடியா சில நேரத்தில் பதில் தருவார், சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் மூலம் பதில் தருவார், சில நேரம் யாரை கொண்டாவது பதில் தருவார். ஆனா பதில் மட்டும் தராம இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க. 39:12 வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க, டைம் ஆகுது. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அதிலே தயவு செஞ்சு 3ஆம் வசனம் வாசி. 39:3 வாசிமா. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் எனக்குள்ள. ஐயா, எப்ப தெரியுமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்? பயங்கரமா பைபிள் வசனத்தை படிக்கிறான். நல்லா கவனிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு ரகசியத்தை சொல்லி தரீங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய மரண போராட்டம் பிரச்சனையில் இருந்தாலும் பைபிளை எடுத்து ஒரு 2 வசனம் 2 அதிகாரத்தையாவது படிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் உன் கண்ணீருக்கு உடனடியாக பதில், உனக்குள்ள அக்கினி மூலம், உனக்குள்ள வார்த்தைகள் மூலம், உனக்குள்ள ஆமென் சொல்லுங்க. அதனால தான் காலையில ஜெபத்துல பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அதன் மூலம் உங்களோட பேசுவாரு. அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணணும்? நல்ல அக்கினியோட ஜெபம் பண்ணும்போது உங்களை அறியாமே கண்ணிலிருந்து தண்ணி வரும். ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பாரு. அது மாதிரி ஜெபித்து பல வருஷம் ஆயிடுச்சா சகோதரியே, சகோதரனே? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, உன் கண்ணீரை நான் கண்டு கொண்டு இருக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்படி ஜெபித்தா என்ன பாஸ்டர் நடக்கும்? 57:2 வாசி மகளே. 57:2 சங்கீதம் 57:2 வாசிங்க. அவன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்ற தெரியுமா? நான் ஜெபிச்சிட்டேன், இனிமே என்ன நடக்க போகுதுன்னா, எனக்காக யாவையும் கையை தட்டிடுங்களேன். நீ ஜெபித்த ஜெபித்துக்கு பதில் என்ன தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தாவே. ஆமென். நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன் தெரியுமா? எனக்கு உதவி செய்யாத ஒருவரை நோக்கி நான் கூப்பிடல. நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன் தெரியுமா? நான் கூப்பிட்டு கண்டுகொள்ளாம போகிற ஒருவரை நோக்கி கூப்பிடல. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன்.
மகளே, இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்டேன், கேட்டது மாத்திரமல்ல, உன் பிரச்சனையை பார்த்தேன், பார்த்தது மாத்திரமல்ல, இந்த மாதத்துல உனக்காக செயல்பட போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய 3 நிலைகளை ரொம்ப சுருக்கமா பேசிட்டு நாளைக்கு விவரமா பேசுறேன். அதே 2 ராஜாக்கள் 20:5 அவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? நான் நம்பி இருக்கிற என் நம்பிக்கையை கனம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் கவனிங்க, நீங்க ஒரு காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணிக்கிறது மாத்திரம் இல்ல, பல பேர்கிட்ட சொல்றீங்க, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நடக்கும், எங்க ஏசப்பா எனக்கு செய்வார் என்று சொல்லுறீங்க. ஆனா அந்த காரியத்துல ஒரு விடுதலை இல்லாதது போல, உங்க கண்கள் காணாதது போல இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டுல அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியா 18ஆம் அதிகாரம் 5-6ல அவனை போல கர்த்தரை தேடின ஒரு ஆளு கூட எசேக்கியாவுக்கு முன்னாடியும் இருந்தது இல்லையா, பின்னாடியும். வாசிருங்க அந்த வசனையும். இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு பயங்கரமா கர்த்தனை தேடன ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான வியாதி, பயங்கரமான பலவீனம் வந்துருச்சு பாருங்க. இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவருடைய பிரச்சனை வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுதுங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள யாருக்கும் தெரியாம ஒரு காரியம் நடந்ததுன்னா அதை சமாளிச்சிடலாம். நம்ம வெளிப்படையா தெரியுது. தேசத்தினுடைய ராஜா ஞாயிற்றுக்கிழமை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தூக்கிக்கிட்டு ஒழுங்கா சர்ச்சுக்கு போனவன், ஒழுங்கா ஜெபம் பண்ணவன். ஏன்னா அவனை போல கர்த்தரை தேடினது ஒரு ராஜாவும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இவ்வளவு பயங்கரமா தேவனை தேடின ஒரு மனுஷனுக்கு இப்ப வெளிப்புறமா அவனுடைய பலவீனம் தெரியுது, வெளிப்புறமா அவன் பிரச்சனை தெரியுது. 10 பேர் பார்க்கறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப கடவுளை தேடினாரு, ரொம்ப பயங்கரமா ஆலயம் போனாரு, எப்ப பாரு வேத பிரமாணம், நியாய பிரமாணம், ஜெபத்தை நம்பினாரு, இப்போ பரிதாபமான நிலையில நின்று கொண்டிருக்கிறாரே என்று எசேக்கியாவை குறித்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல வெளிப்புறமா எசேக்கியாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கும் தெரியாம 4 சுவருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு, யாருக்கும் தெரியாம 4 சுவருக்குள்ள போராட்டம் இருக்குது, ஏதோ இருக்குதுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் எல்லாத்தையும். நம்ம பிரச்சனை என்ன, நம்ம குடும்பத்தில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத 4 பேர் வெளியில பார்க்கும்போது அது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நம்ம சுத்தி தச்சிக்கப்படாத புறஜாதி ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிடுவான். சர்ச்சைக்கெல்லாம் போறீங்களே அப்படின்றான் ஒரே வார்த்தையில. எசேக்கியாவுடைய பிரச்சனை சேம் ப்ராப்ளம். அவர் ஏதாவது தனியா வந்து, வாப்பா எசேக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஆண்டவர் அம்சாரு சொல்லி கூட்டு போய் ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி, நீ செத்து போயிடுவியா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஒதுக்கணுமோ ஒதுக்கு, யார் யாருக்கு கல்யாணம் பண்ணணுமோ பண்ணி வை, எந்தெந்த லேண்டை பிரிக்கணுமோ பண்ணு, திடீர்னு செத்துட்டீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு உள்ள சொல்லி இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இவன் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய பலவீனம், இவன் போராட்டம் வெளிப்புறமாய் 4 பேருக்கு தெரியற மாதிரி இருக்குது. இப்ப எசேக்கியா புலம்பி அழுகிறான். என்ன புலம்பி அழுகிறான் தெரியுமா? உத்தமமாய் நான் தேடின ஆண்டவரே, நான் செய்ததை நீ நினைத்தருளோ. அப்படின்னா என்ன தெரியுமா? உமக்காக வாழ்ந்ததை கொடுத்ததை. அன்றைக்கு மோசே நிகுஸ்தான் என்கிறதான வெண்கல சர்பத்தை ஏற்படுத்தி வச்சு போயிட்டாரு. அதை விக்கிரக மாதிரி இஸ்ரவேல் ஜனம் மாத்தி வச்சு போகும்போதெல்லாம் வியாதினா அதை பார்த்தான், உம்மை பார்க்கறத விட்டு அதை பார்த்தான். நான் வந்து அதை உடைச்சி போட்டேன், உமக்காக எவ்வளவு செஞ்ச ஆண்டவரே என்று அங்க கதறுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு எசேக்கியாவை, என் பிள்ளைய பார்க்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமால, வெளிப்புறமாய் அவமானப்பட்டான்ல, உனக்கு தான் அது வெளிப்புறமான அவமானம் எசேக்கியா. உன் வாழ்க்கையில ஒரு மகிமை விளங்கணும். நீ என்னை தேடினதற்கும் என்னை தேடாததற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஜனங்க பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல எவர்களுக்கு முன்பாக உன்னை நான் கனம் பண்ணணும்னு நம்பி இருந்தனோ அவங்களுக்கு முன்ன நான் கனம் பண்ண போறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இன்னமோ ராஜா ஆலயத்துக்கு போறார், இன்னமோ ராஜா ஆலயத்துக்கு வரார் அப்படின்னு நினைச்சிருப்பான் பாருங்க. இப்போ அதே தீர்க்கதரிசி, செத்துருவன் சொன்ன தீர்க்கதரிசி திரும்பி வந்து, உன் ஆயுசு நாட்களோட 10 கையை நல்லா தட்டிடுங்களேன் ஒரு தடவை. நான் சொல்றேன், மகளே மகளே, ஆண்டவர் பார்த்தார் எசேக்கியாவை இந்த இடத்துல இவர்களுக்கு முன்பாவே கனம் பண்ண போறார். இன்னைக்கு நான் சொல்றேன் மகனே, உன்னை கர்த்தர் என்ன தெரியுமா? வெளிப்புறமாய் உன் பலவீனங்களை, வெளிப்புறமா வியாதிய, வெளிப்புறமா உன் கடனை, வெளிப்புறமா உனக்கு இருக்கிற பிரச்சனையை 10 பேர் பார்த்து உன்னை அவர்கள்
ஒருவேளை அவமானப்படுத்தாம இருக்கலாம். உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, ஐயோ கர்த்தரை தேடின குடும்பமாச்சே, கர்த்தரை நம்மள குடும்பமாச்சே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா கூட சச்சின் போன குடும்பமாச்சே, இவங்களுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பலவீனம் பார்த்தாங்க. அந்த கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாகவே நான் உன்னை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்களுக்கும் தேடாமல் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு பிரச்சனை வரலாம், உங்களுக்கு வியாதி வரலாம், உங்களுக்கு கடன் வரலாம், உங்களை பயங்கரமான போராட்டங்கள் மேற்கொள்ளலாம். ஆனா அதுல கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. உலகத்துல கர்த்தரை தேடாதவங்க சின்ன பிரச்சனைக்கு காணாம போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 4:31 வாசிங்க. உபாகமம் 4:31 வாசி மகளே. உபாகமம் 4:30. உன் தேவனாகிய கர்த்தர், ஐயா உன் தேவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கையா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். சொல்லுங்க, இரக்கமுள்ள தேவனாயிருந்து அவர் உன்னை யாரோடய கர்த்தர் பேசுறாரு, ஆவியில ஸ்பிரிட்ல உணர்ந்து பேசுறேன். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டாரியா, கைவிட மாட்டாரியா, அவன் மறக்க மாட்டாரியா. உன் தேவன் இரக்கமுள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இது பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு தலைமுறையா நமக்கும் தொடருது. பிரதர், என் வாழ்க்கையில இவ்வளவு வெளிப்புறமாய் நான் அவமானப்படுகிறேனே, இவ்வளவு வெளிப்புறமாயான பிரச்சனை தெரியுதே, 4 பேர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப பிரச்சனைகள் மாறி போச்சு. உள்ளுக்குள்ள 4 ரூம்குள்ள இருக்க வேண்டியது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேனே. உத்தமமாய் தேடினேனே, உத்தமமாய் கொடுத்தேனே, உத்தமமாய் ஜெபித்தேனே, உத்தமமாய் வேத வாசித்தேனே. கர்த்தர் சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியா உன்னை கைவிட மாட்டேன். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தன் ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு. 1 சாமுவேல் 12:22 வாசி பாருங்க. 1 சாமுவேல் 12:22 வேத புத்தகத்தில் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். இயேசு வாசிங்க. 1 சாமுவேல் 12:22. பிரியமானபடியால் ஐயா உன்னை அவதாயா பிரியமாக்கி கொண்டார் தன் ஜனமா மாத்துறதுக்கு. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ண மாட்டாரா, உன்னை கைவிட மாட்டாரு. நீ ஏன் நினைச்சுக்காத கர்த்தர் என்ன கைவிட்டாரோ, உன் எதிரிங்க உன்னை பார்த்து உன்னை சொல்றத நினைச்சு கர்த்தர் கைவிட்டுட்டாரோ நினைக்காத. அவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே 1 ராஜாக்கள் 6:13 வாசி பாருங்க. அதுலயும் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் நடுவுல இருந்து நான் என்ன பண்ணுவேனா அவர்களை கைவிடாமல் இருப்பேன். வாசிங்க 1 ராஜா. உன் நடுவுல தேவன் வாசம் பண்றாரியா. எத்தனை பேர் நம்புறீங்க இத? உங்க வீட்டுல தேவன் வாசம் பண்றாரு. அல்லேலூயா. ஏய் எசேக்கியா, வெளிப்புறமா அவமானப்பட்டு நிற்கிற மகனே மகளே, உன்னை கர்த்தர் இந்த காலையில யாரோட பேசுறான்னு தெரியாது, உன் நடுவுல நான் வாசம் பண்ணுகிறேன். நான் உன் நடுவுல வாசம் பண்ணனா உன்னை கைவிட்டுருவனா? சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. நீ போலாம் பிரதர் கடன்ல, நீ போலாம் பிரதர் பலவீனத்துல, நீ எல்லாருக்கும் முன்ன அவமானப்படலாம் பிரதர், ஆனா கர்த்தர் சிஸ்டர் உன்னை கைவிட மாட்டாரு. ஒருவேளை வீட்டு வாசல கடங்காரன் நின்னு உன்னை அவமானப்படுத்திட்டு போலாம் சிஸ்டர், கர்த்தர் கைவிட மாட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையாய் வாழ்ந்து உண்மையாய் தேவனை தேடியவர்களை கர்த்தர் கைவிடாமல் கனப்படுத்துவார். பாருங்க, உண்மையா கர்த்தரை தேடினா முர்தகாய் மாதிரி கர்த்தரை தேடின ஆள் யாருமே கிடையாது. அவன் ஒரு சாதாரண வாட்ச்மேனா இருந்தான், ஆனா கர்த்தரை தேடுறதுல உண்மையா இருந்தான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உண்மையா இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ஒரு காலம் வந்த போது கனப்படுத்தி வச்சுட்டார். கேட்கிறான் ராஜாவை கூப்பிட்டு, என்ன கேட்கிறான்? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நான் சொல்றேன், நீ உண்மையா வாழ்ந்த காலத்துக்கு இன்னைக்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு அவமானமா வெளியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், அவமானமான வேலை செய்யற மாதிரி இருக்கலாம், அவமானமா சில காரியங்கள் நடக்கலாம். ஒரு நாள் வரதான் போது ராஜா கனம் பண்ணுகிறவருக்கு என்ன செய்யப்படும் கேட்டு கேட்டு உனக்கு செய்வாரு. ஆமா, இவ்வளவுதான் கை தட்டுவீங்க, அதுக்கு மேல தட்டின கை வலிச்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் உன் அவமானத்தை மாத்தி கனம் பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 43:4 வாசி பாருங்க. ஏசாயா 43:4 வாசி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் உன்னை நான் என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கனம் பெற்ற ஒரு மனுஷனா? இன்னைக்கு கீழே என் பேரை அசிங்கமா போடுறான், பத்திரிகையில் ஏதோ ஒன்று போடுறான், என் பேரை முதல்ல போடுவான். ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என் குடும்பத்தில் கனம் பண்ணுவார்.
வெளிப்புறமா எசேக்கியாவுடைய பிரச்சனை 4 பேருக்கு தெரிஞ்ச போது, எந்த 4 பேர் ஒருவேளை ராஜான்றதுனால அவமானப்படுத்தி பேசியிருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, ஐயோ தேடினவன் சர்ச்சின்னவன் நியாயப்பிரமாணவன்றவன் நிகுஸ்தானை இடிச்சு போட்டாயா, அந்த விக்கிரகத்தை இடிச்சு போட்டாயா, அதனால வந்த வியாதியானி இருப்பான். சிலரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனவனு வீட்டில் போராட்டம் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அவனுக்கு முன்னதான் கர்த்தர் உன்னை கனம் பண்ண போறாரு, அவனுக்கு முன்னதான் கர்த்தர் உன்னை வாழ வைக்க போறாரு, அவனுக்கு முன்னதான் கர்த்தர் உயர்த்த போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நேரம் இல்லை, 2 ராஜாக்கள் அதே 20:5 நான் சொல்றாரு, நான் கண்ணீரை கண்டேன். என்ன சிஸ்டர் சொல்றாரு? அப்படின்னா என்ன பாஸ்டர் கண்ணீரை கண்டேன்னா, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற அல்லது நம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லிடுங்களேன். நான் முதல்ல சொன்னேன், அவர் யார் பாஸ்டர்? அவர் யாருன்னா, நீ கூப்பிட்டதற்கு நிறைய பேருக்கு முன்னாடி உன்னை கனப்படுத்துகிற தேவன். 2வது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உட்காரு ஜோஷ் உட்கார். 2வது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப எசேக்கியாவுக்கு நல்லா கவனிங்க, நான் பேசுறத கவனிங்க. எசேக்கியாவுக்கு தான் மரித்து போய்விட போகிறேன் என்றதை விட அவனுக்கு என்ன தெரியுமா உள்ள கவலை? எதனால என் வாழ்க்கையில எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது? ஏன்னா இவங்க அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா, 20 வயசுல ராஜாவாகி வெறும் 16 வருஷம் ராஜாவா இருந்து 36 வயசுல செத்து போயிட்டார். வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 16:2 வாசி மகளே. 16:2 வாசி. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 20 இயர்ஸ்ல ராஜாவாகிறான். வெறும் 16 வருஷம், 36 வயசு தான் அவனுக்கு. 16 வயசுல ராஜாவாகி போதும். 19:20 வாசி. 19 அதே வசனம் 19:20 அதே அதிகாரத்தில். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் இல்ல பிரதர், எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே நல்லா கவனிங்க, அவனுக்கு வந்த கண்ணீர் எதனால வந்து தெரியுமா? தான் சாக போகிறேன் என்பதை விட எனக்கு மாத்திரம், குறிப்பா சொல்லணும், என் குடும்பத்துக்கு மாத்திரம், எங்க அப்பா வெறும் 36 வயசு, நான் இப்ப 39 வயசுல மரிக்க போகிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று அவனுக்குள்ள உணர்வுகள், அவனுக்குள்ள துக்கங்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. என் சகோதரா சகோதரி, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டு கேள்வியோட வந்திருக்கிறியா? என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? ராஜாவா நல்ல மகிமையா வாழ வேண்டிய ஆளு, நல்ல நீடித்த நாட்கள் வாழ வேண்டிய ஆளு, ஏன் நான் இப்ப மரிக்க போகிறேன் என்று உள்ளுக்குள்ள உணர்வுகள் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. என் தகப்பனும் நல்லவர் தான், நானும் நல்லவங்க தான், ஆனா ஏன் என் குடும்பத்துல மாத்திரம் இவ்வளவு போராட்டம் என்று எசேக்கியாவின் உள்ளத்தில் இருந்து உணர்வுகள் பொங்கி அழுகிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் உணர்வுகளை புரிந்து கொண்டேன். மகளே, இன்னைக்கு நீ அழறது ஒருவேளை மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம், நீ போகிற பாதை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்துல ரொம்ப தாழ்மையா சொல்றேன், உன்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ என்ன தெரியுமா நினைக்கிற? என்னை என் புருஷன் புரிஞ்சு கொள்ளணும். என் 50 வருஷம் இல்ல 500 வருஷம் கூட வாழ்ந்தா கூட உன் புருஷன் புரிஞ்சுக்க மாட்டான். பிரதர், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கூட 500 வருஷம் பொண்டாட்டி வாழ்ந்தா கூட உன்னை புரிஞ்சுக்க மாட்டா. உன்னை அவமானப்படுத்துவா, உன்னை பேசுவா, என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா தேவன் யார் தெரியுமா? உன்னை புரிந்து கொள்ளுகிறவர். அழுவுறாயா? 28 வருஷம் குழந்தை இல்ல, பெனிலாருக்கு வருஷந்தோறும் குழந்தை பிறகுது, அழுவுறா. எடுத்துன்னு வந்து 2 மடங்கு சோத்தை எடுத்தான்னு வச்சுட்டு, பாருமா 10 குமாரரை பார்க்க நீ எனக்கு அதிகம் அல்லவா, இந்த பிரியாணி சோறு. பார்த்தா அட பாவி, 28 வருஷம் வாழ்ந்து எதுக்கு அழுவுறன்னு புரிஞ்சுக்கல. இதுதான் ரியாலிட்டி நான் பேசுறது. நீங்க ஏத்துக்கினாலும் சரி, நீங்க நினைக்கிறீங்க என் பொண்டாட்டி புரிஞ்சுப்பா, என் புள்ள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வனாந்தரத்திலே இனி எங்க போக போகிறேன் என்று தெரியாமல் 16 வயது நிரம்பின ஒரு வாலிபத் பையனை கூட்டிட்டு போறா. ஏன் அம்மா அழுதுன்னு என் கூட வரான்னு தெரியல. அவன் சொல்றான், தண்ணி தாக எடுக்குது, சோறு எடுக்குது, எடுத்துன்னு வரலையான்னு கேட்கறான். ஆகார பார்த்து கதறாவ, ஐயோ என் பிள்ளை கூட என்ன புரிஞ்சுக்கலையே. நீங்க நினைக்கிறீங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டான். ஒரு நாள் கூட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு, 2வது நாள் நீ 10 நிமிடம் அப்படி தாண்டுவான். ஓரமா படுக்க வேண்டியதானம்மா, இங்கே 10 நிற்கிற அப்படின்னு போவான். அழுவ உள்ள பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த ஒரு இன்னான்னு கூட இதுதான் இன்றைக்கு உலகம்.
உணர்வுகளை புரிந்து கொள்ள இங்க யாருமே கிடையாது. நான் சொல்லட்டுமா, நீ உள்ள இருந்து விம்மி அழும்போதே உன் உணர்வு என்ன, உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன என்று ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நல்ல ராஜாவாய் மகிமையை வாழ வேண்டியவர் இந்த வயதுல சாக போறோம்னு சொல்லி எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நம்ம இதில் யாராவது இருக்கீங்களா பிரதர்? என்னை யாருமே புரிஞ்சுக்கல பாஸ்டர், நான் யாருக்கு உழைக்கிறேன்னு தெரியல பாஸ்டர், நான் உழைக்கிற என்னுடைய தியாகம் என்னன்னே தெரியல பாஸ்டர், என்னுடைய அருமை என் கணவனுக்கு தெரியல பாஸ்டர், என்னுடைய உழைப்பு என் மனைவிக்கு புரியல பாஸ்டர், நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது என் பிள்ளைங்களுக்கு புரியல பாஸ்டர், என் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுறாரு. உன் உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன் மகளே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 56:8 சொல்றாரு, உன் கண்ணீரை எல்லாம் நான் கணக்கில் வச்சு துருத்தியில வச்சிருக்கிறேன். உன் கண்ணீர் வேணா உன் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உன் கண்ணீர் உன் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உன் கண்ணீர் உன் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். அருமையான சகோதரா சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த கண்ணீர் என்ன தெரியுமா அர்த்தம்? என்னத்துக்கு கண்ணீரை பிடிச்சி வைக்கணும்னா, உன் உணர்வுகளை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. நீ எந்த சூழ்நிலையில் அழுதன அதை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. நிச்சயம் பதில் கொடுப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீரை எங்க வச்சிருக்கிறீங்கப்பா? என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் தேவனே. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எவ்வளவு என் இருதயம் அங்கலாய்த்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு இருதயத்துல வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அதை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்ற. இதுக்கு மேல ஒரு கடவுள் உங்களுக்கு வேணுமாங்க? இதுக்கு மேல ஒரு தெய்வம் வேணுமாங்க? நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு புரியாது. நான் தான் சொல்லுவேன், உன் படுக்கையில உன் மடியில கிடக்கிற உன் மனைவியை நம்பாதேன்னு பைபிள் சொல்லுது. எதனால நம்பாது? அவளுக்கு உன் உணர்வு புரியாது, நீ போற பாதை புரியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. 56:8 ஏசாயா 25:8 வாசி பாருங்க. எல்லா முகத்திலும் இருக்கிற உன்னுடைய கண்ணீர் எதனால வந்ததோ, எந்த பிரச்சனையினால வந்ததோ, அந்த கண்ணீரை எல்லாம் நான் துடைக்க போறேன் இந்த மாசம். ஆமென் சொல்லுங்களேன். வாசி 25:8. விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நடுவிலே நிந்தை இராதபடி. ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில நிந்தை இராதபடிக்கு, உன் கண்ணீர் எந்த நிந்தையில வந்ததோ அது இராதபடிக்கு கர்த்தர் துடைத்து போடுவார். நம்மனா கையை தட்டி லேலியா சொல்லுங்களேன். பிரதர், இந்த மாசம் கண்ணீரை துடைக்கிற மாசம் பிரதர். அப்படின்னா என்ன பாஸ்டர்? உன்னை புரிந்து கொள்ளாத உணர்வுல அழுத பாருங்க, அதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற மாசம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், யாரோ கடந்த நாட்கள் அழுது இருக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவர் பேசுறாரு. இன்னைக்கு சொல்றேன், யாரும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்க, உன்னை புரிந்து கொள்ள. அதான் அந்த ஒரு பாட்டு வழி தான் நம்பர். அந்த பக்தன், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென் சொல்லுங்களேன். மனநொந்து உணர்ச்சி வசப்பட்டு அழுததற்கு உடனே பதில் தருகிற தேவன். அவன் வாழ்க்கையில் அவன் சாவறதுக்காக அழலைங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் உள்ள போய் கான்டெக்ட்ல ஆராய்ஞ்சிட்டு சொல்றேன். நான் அழுதது என்ன தெரியுமா? ஏன் என் குடும்பத்துக்கு மாத்திரம், எனக்கு மாத்திரம் இப்படி? நான் கர்த்தர் உண்மையா தேடலையா? கர்த்தர் உண்மையா ஆராதிக்கலையா? கர்த்தருக்காக வைராக்கியமா இல்லையா? ஏன் இப்படி அழுதாம் பாருங்க. உடனே பதில் கொடுக்குற. நீ அழுததை பார்த்துட்டேன்டான்ற. எதுக்கு அழுதுன்னு பார்த்துட்டேன்ற. மூணாவது டைம் ஆச்சு, கடந்து போறேன். பிள்ளைங்க நான் ஸ்கூல் போனோம். 2 ராஜாக்கள் அதே 20:5-6 வாசி மகளே. 20:5-6 வாசி. என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஐயா, நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். உன் உணர்வுகளை உன்னுடைய நம்பிக்கையை கனம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, உன் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தேவன் மாத்திரமல்ல, அழுகுறாங்க அழுது விட்டுட்டு போற தேவன் அல்ல, உடனே வாக்கு கொடுக்கிற தேவன். இப்ப எசேக்கியா பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தவனுக்கு வியாதி சரீரத்துல, பொதுவாகவே இஸ்ரவேலர்களுக்கு சரீரத்துல ஒரு குழியா ஒரு வியாதியோ இல்ல வெள்ளை தேமல் மாதிரியோ வந்துட்டோ இல்ல முடி வெள்ளை அசர் மாதிரி வந்துட்டுனாலோ அவங்க ஆலயத்துக்கு போகக்கூடாது. படிச்சீங்கன்னா தெரியும், பைபிள் லேவியாராகமத்துல சரீரத்துல தோல்ல ஏற்படக்கூடிய வியாதி என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெளில போகக்கூடாது. இப்ப இவன் கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு 3 வருஷ காலம். சர்ச்சுக்கு போய் 3 வருஷ காலம் ஆகிப்போச்சு இவனுக்கு. இவன் வேதனைலாம் என்ன தெரியுமா? ஐயோ என்னால ஆலயத்துக்கு பாருங்க, அங்கலாய்க்கிறத தேவன் பார்க்கறாரு. அதை நான் சொல்றேன். நானு
உள்ள உணர்வு என்னன்றதை புரிஞ்சுக்கிறார். எடுத்த உடனே உனக்கு உயிர் கொடுப்பேன்னு சொல்ல பாருங்க, நீ ஆலயத்துக்கு போவேன். அதான் நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய ஜீவன், ஒரு மனுஷனுடைய ஆசை, ஒரு மனுஷன் தேவாலயமா இருக்கணும். ஏன் தேவாலயத்தில் பாட்டு இருக்குது, தேவாலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை, தேவாலயத்தில் பிரசன்னம் இருக்கு, ஆசாரியன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆலயத்தின் மேல இவனுக்கு இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் பார்த்தாரு. சொல்றாரு, ஆலயத்துக்கு போவப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை திரும்பி மகிழ்ச்சியாக போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் உடம்புல இருந்த வியாதி நாத்தடிக்குமா, அது வெடிச்சு உள்ள இருந்து சிறு ரத்தமும் வரும்போது நாத்தடிக்குமா, சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவ்வளவு பயங்கரமான ஒரு பிளவை வந்துச்சு அவன் உடம்பு முழுக்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்றாரு, 3 நாளுக்குள்ள குணமாக்கிடுவேன். 3 நாளுக்குள்ள குணமாகணும்னு பொண்டாட்டி கூட போயிட மாட்டோம், பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவேன். நான் சொல்லட்டுமா, இசைக்காக தான் சந்தோஷம். உங்களுக்கு எது சந்தோஷம் எனக்கு தெரியல. ஆலயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஆளை கர்த்தர் சீக்கிரம் குணமாக்கிடுவாரியா. நீ எப்பேற்பட்ட வியாதியில மாட்டு, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாத்து, ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனை கர்த்தர் கைவிட்டதா இந்த உலகத்துல சரித்திரம் இல்லை. அதனால தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் நேசிப்பதை காட்டிலும் தேவாலயத்தை நேசிங்க. ஆமென் சொல்லுங்க. அங்க ஆரோன் இருக்கிறாரா, ஆரோன் குமாரர் எலியாசர் இருக்கிறாரா, அவர் எவர் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க ஆமெனே. உன்னை என்ன பண்ணுவேன், ஆலயத்திற்கு போவாய், ஆலயத்தில் தேவ மகிமையை பார்ப்ப, தேவ பிரசன்னத்தை உணர்வ, உனக்கு ஆலயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பேன். 2வது வாசி மகளே. ஆமென். உன் நாட்களோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன பாஸ்டர், உன்னை வாழ வைப்பேன் திரும்பியும். நீ நினைச்ச முடிஞ்சிடுச்சின்னு, உன் எதிரி நினைச்சா முடிஞ்சிடுச்சின்னு, நீயே நினைக்கிற நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன நீ நம்பினபடியால் ஆயுசு நாட்களை. ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் பாருங்களேன், நாவுன்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நான் செத்துடுறேன்னு சொல்லி வீட்டில் பேசுறோமோ, ஒரு வருஷம் நம்ம குறைஞ்சிக்கினே வருமா. கர்த்தர் ஆயுசு நாட்கள் 84 வருஷம் உனக்கு வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன். உன் ஆயுசு நாட்கள் 36 தடவை நான் செத்துருவேன்னு இந்த பைபிள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செத்துருவேன் சண்டையில சொன்னீங்கன்னா 36 வயசு குறைஞ்சிருமா. சார்ல்ஸ் காப்னு ஒருத்தர் எழுதி இருக்கிறார், அவர் கண்கூடா கண்டதை எழுதுறார். ஏன்னா உன்னுடைய வாயில தான் மரணமோ ஜீவனும் வைத்திருக்கிறார் என்றார். நல்லா கவனிக்கணும் பிரதர். நீ சொல்ற, எனக்கு இந்த சத்தியம் தெரியாத நான் கூட அப்படி இருந்தேன் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் நான் பேசுறது இல்லை. இப்ப சண்டை வந்தாலே நல்லா வாழ்வேன்ன்றது. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லினே இருப்பாராம், அவங்க குடும்பத்தில் எல்லாருமே 90 கிராஸ் பண்ணாங்களாம். ஆனா இவர் மாத்திரம் 52ல செத்துட்டாராம். இன்னும் அவர் வாயை தந்தாலும் செத்துருவோன்னு வரான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா பார்த்து சொல்லுவான், ஆயுசை கூட்டுவேன்பா நானு. நீ ஏன்பா செத்துருவேன்னு நினைக்கிற, நீ ஏன்பா செத்து போயிடுவேன்னு நினைக்கிற, ஆயுசை கூட்டுவேன். யாரு நீ செத்து போயிடுவேன்னு பார்த்தானுங்களோ அத்தனை பேருக்கு முன்ன நான் என்ன பண்ண தெரியுமா, உன்னை வாழ வச்சு அழகு பார்த்து உன்னை என் கரத்துல. ஆமெனே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கதை முடிஞ்சதுன்னு அவன் நினைச்சான், நான் இனிமேதான் கதையை தொடங்க போறேன்றாரு. அல்லேலூயா. அவங்க கண்ணுக்கு முன்ன நல்லா வாழ்வ பிரதர். அதனால இன்னில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வேணும்னா சீக்கிரம் சாவணும்னு ஆசைக்கிற ஆள் வேணா டெய்லி சண்டை வரும்போதெல்லாம் சொல்லுங்க, நான் செத்துறேன், கிணத்துல ஊந்துறேன், ஜவசம் குச்சிடுறேன், இதை பார்த்துங்க அதை பார்த்துங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னிலேருந்து வாய் ஷட்டப் ஒரு மவுத்து. என்ன மவுத்து? ஆமா. அதனால சொல்றான், தாவீது சொல்றான், நலம்புலம் ஒன்றும் இல்லாம வாயை அடக்கி கொண்டு உட்கார்ந்துருந்தேன்றான். அல்லேலூயா. இயேசு எங்கேயாவது யாரையாவது பார்த்து செத்துருவேன்னு சொன்னாரா? செத்து போனவனையும் உயிரோட தான் ஆக்கினார். நாளைக்கு பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது வாசி மகளை தொடர்ந்து வாசி. உன்னையும் இந்த நகரத்தையும் தப்புவித்து. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாரு? பொல்லாத மனிதர்களுக்கு, பொல்லாத வியாதிக்கு, பொல்லாத காரியத்துக்கு உன் குழந்தைகளை உன்னை தப்புவிப்பாரு. நம்புங்க பிரதர், பிராமிஸ் பண்றாரு. கனப்படுத்துறவர் மாத்திரமல்ல, உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, உனக்கு என்னெல்லாம் செய்ய போறன்றத பிராமிஸ் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி கடவுளை பார்த்துருக்கீங்களா? தப்புவிப்பேன். நீ நினைக்கிற இதுல மாட்டிக்கினேன், இதை நான் தப்ப முடியாதுன்னு நினைக்கிற, இந்த வியாதி வந்துச்சு இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிற, இவ்வளவு கடன் வந்துச்சு இதுல இருந்து மீள முடியாதுன்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, நான் உன்னை தப்புவிப்பேன். அசிரியா பலசாலின் அசிரியாவை பார்க்காத, என் கையை பாரு எசேக்கியா, நான் தப்புவிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? தப்புவிக்கிற தேவன் நம்ம தேவன். கண்ணிகள் வைத்திருக்கிறான் பிசாசு, வழி நெடுகளும் குழி தோண்டி வச்சிருக்கிறான். நாம போகிற வழியெல்லாம் நமக்கு மரண கண்ணிகளை அத்தனையும் தப்பிச்சு எப்படி தெரியுமா திரும்பி வீட்டுக்கு வரோம்? கர்த்தர் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. அப்புறம் மகளே வாசி மகளே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆதரவாய் இருப்பேன். யாரும் ஆதரவு இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கிறேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? புள்ள ஆதரவா இருப்பான், பொண்ணு. கர்த்தர் ஆதரவா இருப்பாரு.
ஆதரவு இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க பாருங்க. அங்க கூட ஆதரவு இல்லாம போயிடலாம். ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? எசேக்கியா பார்த்து சொல்றாரு, எசேக்கியா செத்துருவன் நினைச்ச உனக்கு நான் எத்தனை வார்த்தை கொடுக்குறேன் பாடுறா, எத்தனை ப்ராமிஸ் பண்றேன் பாடுறா. இதாங்க கர்த்தர். நம்பிக்கை இல்லாதவன் கிட்ட நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசுவாரு, விசுவாசம் இல்லாதவன் கிட்ட விசுவாசம் வரா மாதிரி பேசுவாரு, வாழ பிடிக்காதவன் கிட்ட வாழறதுக்கு ஆசை காட்டி பேசுவாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ போல இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அவனை எவ்வளவு அழகா தட்டி தூக்கி அழகா சொல்லின்னு வர்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீ ஆலயத்துக்கு போய் மகிழ்ச்சியா இருப்ப, உன் ஆயுச கூட்டுவேன், உன்னை தப்புவிப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன். மகளே, உனக்கு வயசாவ யார் ஆதரவுன்னு நினைக்காத, கர்த்தர் ஆதரவு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை விசாரிக்கிற தேவன் அவர். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அவர் கட்டி கொடுக்கிற தேவன். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை முடிஞ்சு 15 வாய் கூட்டி கொடுத்துட்டார். 3 நாள்ல கியூர் ஆயிட்டு தேவாலயத்துக்கு போறாரு எசேக்கியா. முடிக்கிறேன், 8-10 ஆயிடுச்சு, முடிக்கிறேன். இப்ப சன் டிவிக்காரன் வந்துட்டான். சன் டிவிக்காரன் வந்து மைக் வைக்கிறான். ராஜா இல்ல, முதலமைச்சர் இல்ல, கிங் இல்ல, வச்சு கேட்கிறான், எசேக்கியா ராஜா இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி ராஜா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியா சொல்வாரு, மற்றவர்கள் பார்வைக்கு நான் பிரச்சனையில சிக்கி கொண்டது போல, மற்றவங்க பார்வைக்கு நான் வியாதியில மாட்டிக்கொண்டது போல, மற்றவர்கள் பார்வைக்கு கஷ்டப்படுவது போல, மற்றவங்க பார்வைக்கு அவமானப்படுவது போல, ஆனா எனக்கோ கர்த்தர் என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், கர்த்தர் எனக்கு எவ்வளவாய் செவி கொடுத்தார், கர்த்தர் என் மேல எவ்வளவு பிரியமாய் இருந்தார், என் கர்த்தர் என்னோட எவ்வளவு முகமுகமாய் பேசுகிறார் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன். நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலத்திற்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினார். என்னை சாட்சியாய் எடுத்தபடி நான் தேடின தேவன் என்னை கைவிடலன்னு அநேகர் பார்க்கும்படி என்னை கர்த்தர் நடத்தினார்னு பேட்டி கொடுத்திருப்பான். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. மற்றவங்க பார்வைக்கு உன் பிரச்சனை பெருசு பிரதர், உனக்கு அது சாட்சி பிரதர். அல்லேலூயா. பாபிலோன், இஸ்ரவேலுக்கும் பாபிலோனுக்கும் வர்றதுக்கு 7 வருஷம் ஆகுமா? அங்க போயிடுச்சு யார் கீர்த்திய. எப்பா இப்படி ஒரு ராஜா செத்துருவேன்னு சொன்னானாம்பா, அந்த ராஜாவுக்கு கடவுள் அவன் அங்க இருந்து எசேக்கியாவுடைய வியாதி சுகமாகி பிழைச்சதை கேட்டு தூது கொண்டு வரான். பிழைச்சிட்டாமே கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் இப்படி சொல்லிட்டு முடிக்கட்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் அநேகர் அறிந்து கொள்ளுகிற, அநேகருக்கு தெரிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான சாட்சியா மாறும். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த கண்ணீரோட, இந்த வியாதியோட, இந்த பலவீனத்தோட உன்னை முடிச்சிருவாருன்னு மட்டும் நினைச்சிடாத, வாழ வைப்பார். கடைசி வசனம் 74:21 சங்கீதம் 74:21. எவன் துன்பப்பட்டானோ, எவன் வெட்கத்தை அனுபவித்தானோ, அவனை துன்பத்தோடு திரும்ப விடாமல் அவருடைய நாமத்தை துதிக்கும்படி செய்கிறவர். வாசிங்க அந்த வசனம். துன்பப்பட்டவன் என்ன பிரதர்? எத்தனை பேர் இந்த வசனம் நம்புறீங்க? துன்பப்பட்ட உன்ன வெட்கத்தோட நான் ரொம்ப அழுவேன் பாருங்க. நான் ரொம்ப அழுகிற கேரக்டர். நான் புலம்பல் தீர்க்கதரிசி மாதிரி என் குடும்பத்தை நினைச்சு அழுவேன். எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க என்ன. ஒருத்தர் கூட ஒரு 16 வருஷம் எங்க ஒரு பத்திரிக்கை 16 வருஷம் என் குடும்பத்தில் வந்ததில்லை. 8 பேரோட எங்க அம்மா வீட்டில் பிறந்தவன், எங்க அப்பா வீட்டில் 6 பேரோட பிறந்தவன். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? வந்து பத்திரிக்கை வைக்கும்போது உனக்காகவே ஞாயிற்றுக்கிழமை வைக்கல்டா கல்யாணம். ஒரு காலத்தில் என் தேடாதாளி இன்னைக்கு சொல்றான், உனக்காகவே ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணல கல்யாணம் வைக்கலப்பா, நீ வரணுன்றதுக்காகவே. நான் இப்படி சொல்லட்டுமா? துன்பப்பட்டவனை வெட்கத்தோட திரும்ப விட மாட்டாரே. அவன் தேவன் நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் அவனை வாழ வைத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோட பேசி இருக்கிறார். நான் கேட்டேன், நான் கண்டேன், நான் உனக்காக செயல்படுவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன் உணர்வுகளை புரிந்து கொண்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிற மகனே, நீ நல்லா இருப்ப. நீ பெத்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் தொழில் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திர